வணக்கம், நமஸ்கார். இது ஐடியல் கோச்சிங் சென்டர் சேனல் है. இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் பாஸ்ட் டென்ஸு வார்த்தைகள் பார்க்க போகிறோம். வி வர்பை வச்சு எப்படி சென்டென்ஸ் அமைக்கிறதுன்னு பார்ப்போம். தா, தி, தே இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸு. தாங்கிறது இப்போ ஆண்பால் குறிக்கிறது, தீங்கிறது பெண்பால் குறிக்கிறது. பெண்பை பாலுக்கு தே. அங்கே சென்டென்ஸ் பார்ப்போம். மே ஏக் மேனேஜர் தா, நான் ஒரு மேனேஜராக இருந்தேன். மே ஏக் மேனேஜர் தி, நான் ஒரு மேனேஜராக இருந்தேன். ஹம் சென்னை மே தே, நாங்கள் சென்னையில் இருந்தோம். தூ வஹா தா, நீ அங்கே இருந்தாய். தூ வஹா தி, நீ அங்கே இருந்தாய். தும் खुश थे, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள். ஆப் ஏக் அச்சே நேதா தே, தாங்கள் ஒரு நல்ல தலைவராக இருந்தீர்கள். யஹ அமீர் ஆதமி தா, இவர் பணக்காரராக இருந்தார். ये इस हॉस्पिटल में नर्स थी, இவள் இந்த மருத்துவமனையில் சேவியாக இருந்தாள். वह कल मेरे साथ था, அவர் நேற்று என்னுடன் இருந்தார். वो गांव में थी, அவள் கிராமத்தில் இருந்தாள். गांवக்கு கிராமத்தில். ये बहुत मुश्किल था, இது மிகவும் கடினமாக இருந்தது. ये बहादुर थे, இவர்கள் தைரியமாக இருந்தார்கள். वे हमारे से लंबे थे, அவர்கள் எங்களை விட உயரமாக இருந்தார்கள். நீ அடுத்து பாஸ்ட் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நஹி மட்டும் சேர்த்தா போதும். मैं कल घर में नहीं था, நான் நேற்று வீட்டில் இல்லை. मैं कल घर में नहीं थी, நான் நேற்று வீட்டில் இல்லை. हम कल चेन्नई में नहीं थे, நாங்கள் நேற்று சென்னையில் இல்லை. तू कल खुश नहीं था, நீ நேற்று மகிழ்ச்சியாக இல்லை. तू कल खुश नहीं थी, நீ நேற்று மகிழ்ச்சியாக இல்லை. तुम कल कार्यालय में नहीं थे, நீங்கள் நேற்று அலுவலகத்தில் இல்லை. आप पिछले महीने तक मंत्री नहीं थे, தாங்கள் போன மாதம் வரைக்கும் அமைச்சராக இல்லை. அமைச்சர்னா மந்திரி. ये कल शहर में नहीं था, இவன் நேற்று ஊரில் இல்லை. நீ அடுத்து வி வர்பை வச்சு பாஸ்ட் டென்ஸில் கேள்வி வார்த்தைகளை பார்ப்போம். क्या मैं दुखी था, நான் சோகமாக இருந்தேனா. क्या हम गरीब थे, தாங்கள் ஏழையாக இருந்தோமா. क्या तुम दुकान में था, நீ கடையில் இருந்தியா. क्या तू दुकान में थी, நீ கடையில் இருந்தியா. क्या तुम गुस्से में थे, நீங்கள் கோபமாக இருந்தீர்களா. क्या आप इस स्कूल में शिक्षक थे, தாங்கள் இந்த பள்ளியில் ஆசிரியராக இருந்தீர்களா. क्या ये व्यस्त था, இவன் பிஸியாக இருந்தானா. क्या ये कल अकेली थी, இவன் நேற்று தனியாக இருந்தாளா. क्या वो कल तुम्हारे साथ था, அவர் நேற்று உங்களுடன் இருந்தாரா. क्या वो सुंदर थी, அவள் அழகாக இருந்தாளா. क्या ये आपके घर में था, இவர்கள் தாங்கள் வீட்டில் இருந்தாரா.
இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸை கேள்வி வார்த்தைகளே நெகட்டிவ் சென்டென்ஸும் பார்க்க போகிறோம். क्या हम कल तक तुम्हारे साथ नहीं थे? நாங்கள் நேற்று வரை உங்களுடன் இல்லையா? क्या तू पिछले हफ्ते चेन्नई में नहीं था? क्या तू पिछले हफ्ते चेन्नई में नहीं था? நீ போன வாரம் சென்னையில் இல்லையா? क्या तुम कल खुश नहीं थे? நீங்கள் நேற்று மகிழ்ச்சியாக இல்லையா? क्या आप कल केरला राज्य में नहीं थे? தாங்கள் நேற்று கேரளா மாநிலத்தில் இல்லையா? ராஜ்யனா மாநிலம். क्या ये कल यहाँ नहीं था? இவன் நேற்று இங்கே இல்லையா? அதே இது பெண்ணுக்கு பேசணும்னு சொல்லணும்னா क्या ये कल कक्षा में नहीं थी? இவன் நேற்று வகுப்பில் இல்லையா? क्या वो कल आपके कमरे में नहीं था? அவர் நேற்று தாங்களுடைய அறையில் இல்லையா? क्या वो कल घर में नहीं थी? அவள் நேற்று வீட்டில் இல்லையா? क्या ये पिछले साल से इस शहर में नहीं थे? இவர்கள் போன வருடத்திலிருந்து இந்த ஊரில் இல்லையா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் ஹிந்தி லாங்குவேஜை முழுமையாக கற்றுக்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க எங்களோட ஐடியல் கோச்சிங் சென்டர் மூலமாக கற்றுக்கலாம். ஐடியல் கோச்சிங் சென்டர் திருத்தங்கல் மற்றும் சிவகாசியில் இயங்கி வருகிறது. மத்தியமா, பிராத்மிக், ஸ்போக்கன் ஹிந்தி இவை அனைத்தும் சிறந்த முறையில் நல்ல ஆசிரியர்களை கொண்டு கற்பிக்கப்படுகிறது. விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.